வீரவேல் முருகருக்கு அரோகரா. திருவாபுரி பாலசுப்ரமணியருக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். ஆலயவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி என்ற பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதத்தில் விசேஷமானது. அந்த வகையில் சிறுவாபுரி திருக்கோயில் வீடு நிலம் வாங்க விரும்பும் பக்தர்களுக்கு மிக சிறந்த பிரார்த்தனை தலமாக திகழ்கிறது. இத்தலத்தில் மட்டுமே முருகப்பெருமான் வள்ளியுடன் திருமண கோலத்தில் வள்ளி மணாளனாக காட்சி தருவது மற்றுமொரு விசேஷம். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றி திருப்புகழ் பாடிய தலமாகும். இப்படி பல அற்புதங்களை கொண்ட இத்திருக்கோயிலின் தல வரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி முதலில் பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். புராண கூற்றுப்படி முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செய்து கொண்ட பின் வள்ளியுடன் கிளம்பி தம்முடைய இடத்திற்கு செல்ல துவங்கினார். முருகப்பெருமான் செல்லும் வழியில் அழகிய சோலைகள் நிறைந்த ஒரு பகுதியில் தனது மனைவியுடன் தங்கி இளைப்பாறினார். முருகப்பெருமான் இங்கு தங்கிய போது இந்திரன் முதலான தேவர்களுக்கு அமுது அளித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் பாலசுப்ரமணிய சுவாமி என்ற திருநாமத்தில் இதே இடத்தில் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவதாகவும் புராண கதைகள் கூறுகின்றன. முருகப்பெருமான் தனது மனைவி வள்ளி தேவியுடன் தங்கிய இந்த இடமே சிறுவாபுரி. இந்த சிறுவாபுரி என்னும் பகுதியானது இராமாயண காவியத்துடன் தொடர்பு கொண்ட இடமும் ஆகும். அது என்னவென்று இப்போது பார்ப்போம். ராமபிரான் இலங்கை மன்னன் ராவணனை போரில் வென்று தனது மனைவி சீதையை மீட்டு அயோத்தி திரும்பினார். அதன் பிறகு அவர் சீதையை பிரிய வேண்டி நிலை வந்தது. அதன் பிறகு சீதை தனது 2 மகன்களான லவகுசாவுடன் குசேலபுரி என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் இருந்த வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி வாழ்ந்து வந்தாள். அந்த சமயத்தில் அயோத்தியில் இருந்த ராமபிரான் அஸ்வமேத யாகத்தை தொடங்கி தனது குதிரையை ஏவி விட்டார். அந்த குதிரை பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்தது. சீதையின் மகன்களான சிறுவர்கள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டுப்படுத்தி ஒரு மரத்தில் கட்டி வைத்தனர். அதன் பிறகு குதிரையை மீட்க வந்த ஹனுமன், பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் ஆகிய அனைவரையும் 2 சிறுவர்களும் போரில் தோற்கடித்து அவர்களையும் மரத்தில் கட்டி வைத்தனர். இதனால் கோபம் கொண்ட ராமபிரான் தாமே நேரடியாக அந்த இடத்திற்கு வந்தார். அவ்விரு சிறுவர்களும் தனது மகன்கள் என்பதை அறியாமல் அந்த சிறுவர்களுடன் போர் புரிந்தார். அதன் பிறகு சீதை மூலம் லவன், குசன் ஆகிய 2 சிறுவர்களும் தனது மகன்கள் என்பதை அறிந்தார். சிறுவர் இருவர் போர் புரிந்த இடம் என்னும் காரணத்தால் சிறுவர் போர் புரி என்னும் பெயர் கொண்டு பின்னாளில் பெயர் மருவி சிறுவாபுரி என்றானது. தற்போது இந்த பகுதி சின்னம்பேடு என்று அழைக்கப்படுகிறது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட சிறுவாபுரியில் குடிகொண்டுள்ள முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிறுவாபுரி கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாள். தீவிர முருக பக்தையான அவள் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை போற்றி வணங்கி வந்தாள். எப்பொழுதும் முருகப்பெருமானின் நினைவில் அவனது நாமத்தை ஜபித்து வந்தாள். அவள் எப்பொழுதும் வழிபடுவதை விரும்பாத அவள் கணவன் அதை நிறுத்தும்படி அவளை பலமுறை எச்சரித்தான். ஒரு நாள் அவள் மீது கோபம் கொண்டு முருகப்பெருமானை வணங்கும் அவளது கைகளை வெட்டி எறிந்தான். அப்போதும் அவள் அழுது கொண்டே முருகப்பெருமானை வேண்டினாள். பகைவருக்கு அருள் புரியும் குணம் கொண்ட முருகப்பெருமான் அவளுக்கு காட்சியளித்தார். உடனே அவளது வெட்டப்பட்ட கைகள் 2ம் அவளின் உடலுடன் இணைந்தன. வெட்டப்பட்ட சுவடே இல்லை. தனது தவறை உணர்ந்த அவளின் கணவன் முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கோரினான். இதுவே இத்தலத்தின் வரலாறு மற்றும் சிறப்புகள். அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ஆலய நுழைவாயில் முன்பு இருபுறமும் அர்ச்சனைக்கு தேவையான பூ, பழம், தேங்காய் போன்ற பொருட்களை வாங்க பல கடைகள் அமைந்துள்ளன. இத்திருக்கோயிலில் எப்போதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளது. ஆகையால் கூட்ட நெரிசலை தவிர்க்க தற்காலிக நடைமேடை அமைத்து கட்டுப்படுத்துகின்றனர். பக்தர்கள் பொது வழி, 50 அல்லது 100 ரூபாய் சிறப்பு தரிசன கட்டணம் என 3 வழிகளில் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம்.
கிழக்கு நோக்கிய ஆலய ராஜகோபுரம் 5 நிலைகள் 7 கலசங்கள் கொண்டு கம்பீர தோற்றம் அளிக்கிறது. அதை கடந்ததும் விசாலமான ஆலய வளாகம் உள்ளது. ஆலய வளாகத்தில் முருகப்பெருமானின் கருவறை மண்டபத்திற்கு முன்பு உயரமான கொடிமரம் பலிபீடம் உள்ளது. அதையடுத்து முருகப்பெருமானின் பிரம்மாண்ட பச்சை கல்லால் செய்யப்பட்ட மயில் வாகனம் நம்மை வரவேற்கிறது. இது போன்ற பச்சை கல்லாலான மயில் வாகனத்தை வேறெந்த முருகன் கோயிலிலும் காண முடியாத அற்புதம். மயில் வாகனத்திற்கு இடதுபுறம் நந்தி பகவான் அண்ணாமலையார் கருவறை சன்னதியை நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கருவறை மண்டபத்திற்குள் ராஜ விநாயகர் சன்னதி, சூரியன் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி, உண்ணாமுலை அம்மன் சன்னதி ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன. மூலவர் கருவறை சன்னதிக்கு அருகில் முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் சன்னதி அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் சிறுவாபுரி முருகப்பெருமானை போற்றி மகிழ்ச்சி தரும் திருப்புகழ், அர்ச்சனை திருப்புகழ், தீயவை நீக்கும் திருப்புகழ், வரம் தரும் திருப்புகழ் ஆகிய 4 பாடல்களை திருப்புகழில் பாடியுள்ளார். பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி இந்த திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்தாலே போதும், அவர்களின் குறைகள் துன்பங்கள் நீங்கி வேண்டிய அனைத்தும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வு அமையும் என்பது ஐதீகம். அடுத்து மூலவர் முருகப்பெருமானின் சன்னதிக்கு செல்கிறோம். இங்குள்ள மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி 4.5 அடி உயரத்தில் 4 கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். முருகப்பெருமானின் முன் வலது கரம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் அபய முத்திரையுடனும், பின் வலது கரம் ஜபமாலையை ஏந்தியபடியும், முன் இடது கரத்தை தனது இடுப்பில் வைத்து கொண்டு பின் இடது கரத்தில் கமண்டலத்தை தாங்கியபடியும் பிரம்மசாஸ்தா வடிவில் அற்புத தோற்றத்தில் காட்சி தருகிறார். இந்த பிரம்மசாஸ்தா வடிவம் என்பது முருகப்பெருமான் பிரம்மனை சிறைப்பிடித்து பிரம்மனின் படைக்கும் தொழிலை தானே மேற்கொண்ட போது முருகப்பெருமான் காட்சியளித்த தோற்றம். கருவறை மண்டபத்திற்குள் உள்ள அடுத்த முக்கிய சன்னதி உற்சவர் சன்னதி. உற்சவர் சன்னதியில் முருகப்பெருமான் வள்ளி மணாளன், அதாவது வள்ளி கணவனாக தனது மனைவி வள்ளியுடன் கைகோர்த்து நின்ற நிலையில் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது விசேஷம். உலகில் வேறெந்த முருகன் கோயிலிலும் காண முடியாத ஒரு அற்புதம். ஆலய வளாகத்தில் விநாயகர் சன்னதி, ஆதி மூலவர் சன்னதி, முனீஸ்வரர் சன்னதி, வேங்கடராயர் சன்னதி, பைரவர் சன்னதி, நாகர் சன்னதி, நவகிரக சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன. இங்குள்ள ஆதி மூலவர் சன்னதியில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானே முன்னாளில் மூலவராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலய பிரகாரத்தில் கொடிமரத்திற்கு பின்பு தீபமேற்றும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற இங்கு தீபமேற்றி முருகப்பெருமானை வேண்டி வழிபடுகின்றனர். மேலும் பக்தர்கள் எடைக்கு எடை காணிக்கையாக பொருட்களை வழங்க துலாபாரம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்திற்கு வெளியே அரசமரம் மற்றும் வேப்பமரம் ஒன்றோடொன்று பின்னி அமைந்துள்ளது. இங்குள்ள மரத்தில் பக்தர்கள் திருமண வரம் வேண்டி கயிறு கட்டுவது, குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டுவது மற்றும் வீடு நிலம் அமைய வேண்டுபவர்கள் செங்கற்களை வைத்து தீபமேற்றி வழிபடுகின்றனர். மரத்திற்கு எதிரே ஆலய திருக்குளம் அமைந்துள்ளது. பக்தரெல்லாம் நல்லா சாப்பிட்டாருமா ஐயா, இங்க போறதுக்கு இடம், பிள்ளைங்கெல்லாம் நல்லா குழந்தை பிறகுது, வீடு கட்டுறாங்க, பிள்ளைங்க கடன் தொல்லை போயிடுது, எல்லாம் விஷயமும் இந்த நெருக்கடி ஆகுதும்மா. குழந்தைங்க பிறகுது, வீடு கட்டினா வீடு அமைது, கடன் தொல்லை அமைது, தெய்வ நேரம் அமைய நல்லா ஆகுது, எல்லாமே இங்க நிவர்த்தி ஆகும். இது கட்டி குழந்தை பாய்ச்சம், வீடு பாய்ச்சம், கடன் தொல்லை, நோய் நொடி எல்லாமே அமைக்கிறாங்க. வீடு கட்டாங்க. பிரார்த்தனை சிறப்பு. இத்திருத்தலம் சிறந்த பரிகார தலமாக திகழ்கிறது. குறிப்பாக வீடு நிலம் வாங்க விரும்பும் பலர் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற இங்குள்ள முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுகின்றனர். நவகிரகங்களில் பூமி சார்ந்த விஷயங்களுக்கு உரிய செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகப்பெருமான் ஆவார். இத்தலத்தில் பிரம்மசாஸ்தா வடிவில் காட்சியளிக்கும் மூலவர் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி 6 தீபமேற்றி 6 முறை கோயிலை வலம் வந்து தரிசித்து வழிபட வேண்டும். இதுபோல தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் வேண்டி வழிபட நிலம், மனை, வீடு என பூமி சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து புதிய வீடு வாங்குதல், கட்டுதல் அல்லது நிலம் வாங்குதல் போன்ற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். திருமண வரம் வேண்டுபவர்கள், குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர், குடும்பம், வேலை, தொழில் தொடர்பான பிரச்சினை உள்ளவர்கள், உடல் உபாதைகள் உள்ளவர்கள் அனைவரும் மேற்கூறிய பரிகார முறையை கடைபிடித்து வர அவர்களின் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை செல்ல முடியாதவர்கள் வாரத்தில் மற்ற ஏதேனும் ஒரு நாளன்று என தொடர்ந்து 6 வாரங்கள் சென்றும் பரிகாரத்தை செய்யலாம்.
பிரார்த்தனை நிறைவேறியதும் முருகனுக்கு அபிஷேகம், சந்தன காப்பு போன்றவற்றை செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 8 மணி வரை. இத்திருக்கோயில் சென்னையில் இருந்து சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி அல்லது சின்னம்பேடு பகுதியில் அமைந்துள்ளது. சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றம், காரனோடை, பஞ்சேஷ்டி பகுதிகளை கடந்து சென்றால் நெடுஞ்சாலையின் இடதுபுறம் வரும் சிறுவாபுரி ரோட்டில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது. பொன்னேரியிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து சிறுவாபுரிக்கு செல்ல பஸ்கள் உள்ளன. பொன்னேரி, செங்குன்றம் பகுதிகளில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.